அபுதாபியில் முதன்முறையாக பிரம்மாண்டமான இந்து கோவிலை பிரதமர் மோடி நாளை திறந்து வைக்க உள்ளார். இதற்காக 2 நாள் பயணமாக ஐக்கிய அரபு அமீரகம் செல்லும் பிரதமர் மோடி பல்வேறு கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளார். ஐக்கிய அரபு அமீரகத்தின் முதல் இந்து கோவிலாக BAPS சுவாமி நாராயணன் மந்திர் அபுதாபியில் பிரம்மாண்டமாக கட்டி எழுப்பப்பட்டுள்ளது. 900 கோடி ரூபாய் செலவில் 7 கோபுரங்களுடன் நுட்பமான சிற்ப வேலைப்பாடுகளுடன் கலைநயத்துடன் இறுதி வடிவம் பெற்றுள்ளது. இது அந்நாட்டில் உள்ள கலாச்சார பன்முகத்தன்மை மற்றும் சகிப்புத்தன்மையை குறிப்பது மட்டுமல்லாமல் இந்தியாவிற்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் இடையிலான பிணைப்பை வலுப்படுத்தும் விதமாக அமைந்துள்ளது. கடந்த 2015ஆம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி அபுதாபி சென்றிருந்த போது அந்த பட்டத்து இளவரசர் அபுதாபியில் கோவில் கட்ட 13.5 ஏக்கர் நிலத்தை தானமாக கொடுத்தார். இத்துடன் கூடுதலாக 13.5 நிலத்தை அரபு எமிரேட்ஸ் அரசாங்கம் கடந்த 2019ஆம் ஆண்டு கொடுத்தது. இதனை அடுத்து 27 ஏக்கர் நிலத்தில் சுவாமி நாராயண் கோவில் கட்ட நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். இந்த கோவிலானது இளஞ்சிவப்பு ராஜஸ்தான் மணற்கற்கள் மற்றும் வெள்ளை இத்தாலிய மார்பிள்கள் ஆகியவற்றால் உருவாக்கப்பட்டுள்ளது. நிலநடுக்கம் மற்றும் அதீத வெப்பத்தினால் பாதிக்கப்படாமல் இருக்க 100 சென்சார்கள் கோவிலுக்கு அடியில் பொருத்தப்பட்டுள்ளது. இந்த கோவிலை தான் நரேந்திர மோடி பிப்ரவரி 14ஆம் தேதியான நாளை திறந்து வைக்கிறார். இது இரு நாடுகளுக்கு இடையே கலாச்சார செழுமை, மத சகிப்புத்தன்மை மற்றும் இருதரப்பு ஒத்துழைப்பை கொண்டாடும். மேலும் இந்த கோவிலானது மேற்கு ஆசியாவிலேயே மிகப்பெரிய கோவிலாக இருக்குமாம். இது தொடர்பான சிறப்புகளை பற்றி பார்க்கலாம். அபுதாபியில் கட்டப்பட்டுள்ள சுவாமி நாராயணன் கோவிலானது அதிக அளவு பளிங்கு, மணற்கற்கள் மற்றும் செங்கற்களால் கட்டப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் வெப்பத்தை தாங்கக்கூடிய இத்தாலிய பளிங்கு கற்கள் மற்றும் ராஜஸ்தான் மணற்கற்கள் மூலம் இந்த கோவில் கட்டப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி கோவிலில் அதிநவீன தொழில்நுட்ப அம்சங்கள் மற்றும் சென்சார்கள் நிறுவப்பட்டுள்ளன. ஐக்கிய அரபு அமீரகத்தின் 7 எமிரேட்ஸ்களின் அடையாளமாக இந்த கோவிலில் 7 கோபுரங்கள் நிறுவப்பட்டுள்ளன. இந்த கோவிலில் மொத்தம் 402 தூண்கள் நிறுவப்பட்டுள்ளன. அவற்றில் தெய்வங்கள், மயில்கள், யானைகள், ஒட்டகங்கள், சூரியன், சந்திரன், மாணவர்கள், இசைக்கருவி வாசிக்கும் சிற்பங்கள் உள்ளிட்ட பல்வேறு அழகு மிகுந்த சிற்பங்கள் சிதைக்கப்பட்டுள்ளன. சுமார் 108 அடி உயரம் கொண்ட இந்த கோவிலின் கட்டுமான பணிக்காக 40,000 கற்களும் 1,00,000 மணற்கற்களும் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இந்த கோவில் சுமார் 27 ஏக்கர் நிலப்பரப்பில் கட்டப்பட்டுள்ளது. இது இந்தியாவிற்கும் வெளியே உள்ள மிகப்பெரிய இந்து கோவிலாகும். ராஜஸ்தான் மற்றும் குஜராத்தைச் சேர்ந்த சுமார் 2000க்கும் மேற்பட்ட சிற்பிகள் மற்றும் தொழிலாளர்கள் இந்த கோவிலை கட்டுவதற்காக 3 ஆண்டுகள் கடுமையாக உழைத்துள்ளார்கள். இந்த கோவில் வளாகத்தில் சுற்றுலா மையம், பிரார்த்தனை கூடம், நிகழ்ச்சி அரங்கம், குழந்தைகளுக்கான விளையாட்டு மைதானம், குடிநீர், உணவு, புத்தகங்கள், பரிசு பொருட்கள் கடை என அனைத்தும் இடம்பெற்றுள்ளன. இவை அனைத்திற்கும் மேலாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் திறக்கப்படும் முதல் இந்து கோவில் இதுவாகும். எனவே அயோத்தியை தொடர்ந்து இந்த கோவில் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.